தமிழகத்தில் தூய்மை பணிகளை தனியார்மயமாக்கும் முடிவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் உழைப்போர் உரிமை இயக்கத்தின் மாநில தலைவர் பாரதி அளித்த பேட்டியை முதலில் கேட்கலாம். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி என்னன்னா H3 படி அரசு துறையில 5 வருடங்கள் ஒப்பந்த முறையில் பணி செஞ்சிருந்தா நாங்க நிரந்தரப்படுத்துவோம். இப்போ இன்னைக்கு இந்த அறிவிப்பு என்பது இன்னைக்கு வெளியில வந்திருக்குன்னா 12 மாநகராட்சி தனியார் அனுப்புறதுக்கு என்ன மாதிரி சமூக நீதி அரசு என்பது நடக்குது. அப்ப நீங்க வந்த 40 நாள்ல நீங்க தனியார் கொடுக்கறதுக்கு பிளான் பண்றீங்கன்னா, நீங்க அதுக்கு அறிக்கை வெளியிடறதுக்கு பிளான் பண்றீங்கன்னா என்ன மாதிரியான சமூக நீதி அரசு இது? நீங்க கார்பரேட் நிறுவனம் எதுக்கு லாபம் சம்பாதிக்கணும்? மக்களுடைய வரி பணத்திலிருந்து மாநகராட்சி இயங்குது, அதுக்குண்டான சம்பளம் நீங்களே கொடுத்துட்டு போலாம். அதுக்கு பதிலா நடுவுல கார்பரேட் நிறுவனங்களை கூப்பிட்டு கான்ட்ராக்டர் கூப்பிட்டு அவன் லாபம் சம்பாதிக்கிறதுக்கு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் என்ற பேர்ல நீங்க எது கால்ஃபார் பண்றீங்க இந்த 12 மாநகராட்சியில? அப்படின்னா இந்த துறையில குறிப்பாக அருந்ததியர், ஆதி திராவிடர், அனைத்து சாதி ஏழை, எம்பிசி, பிசி ஏழை பெண்கள் இருக்காங்க. தூய்மை பணியில குப்பை ஆள்றவங்களை குப்பமா நடத்துற விதமா தனியார் முதலாளிகள், கார்பரேட் நிறுவன முதலாளிகள் சம்பாதிப்பதற்கு நீங்க இந்த விளம்பரத்தை நீங்க வெளியிட்டீங்கன்னா யார் லாபம் சம்பாதிக்க? யாருக்காக இவ்வளவு அவசரப்படுறீங்க? 40 நாள்ல தூக்கி தனியார் கொடுக்கறதுக்கு நீங்க உடனே உங்களுக்கு அறிக்கை வெளியிடணும், ஆலோசனை வழங்கணும், நிறுவனத்தை நியமிக்கணும்னு சொல்லி வெளியிடுறீங்கன்னா யாரும் கேள்வி கேட்க மாட்டான்ற எண்ணமா? நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்ற எண்ணமா? ஒருபோதும் தூய்மை பணியாளர் அனுமதிக்க மாட்டோம். எங்க உழைப்போர் உரிமை இயக்கம் தப்புன்னா தப்புன்னு சொல்லும். அது கடந்த ஆட்சி சரி, முந்த ஆட்சி சரி, இந்த ஆட்சி சரி. நீங்க இந்த மக்களுக்கு அப்ப என்ன பதில் சொல்ல போறீங்க? திருப்பி எடுத்துன்னு அடமானைக்கு போறீங்க. தனியாருக்கு போனா என்ன நடக்கும்? எல்லா இடத்தையும் இஎஸ்ஐ பிஎஃப் கட்டுறது இல்ல. அந்த கான்ட்ராக்ட் முடிச்சா அந்த தொழிலாளிகள் நடுத்தரு. திருப்பி புதிய கான்ட்ராக்ட் வந்தா திருப்பி புது ஒரு ஆள்கிட்ட போய் கொத்தடிமை முறை. இப்போ கார்பரேஷன்ல இருந்தாங்கன்னா பல வருடங்களாக எங்களுக்கு தெரிந்து 20 வருடங்களுக்கு மேல் பணிபுரியக்கூடிய சென்னை மாநகராட்சியில இருந்து எல்லா மாநகராட்சியிலும் இருக்காங்க. சென்னை மாநகராட்சியில ஒரு நாளைக்கு 760 ரூபாய் சம்பளம்னா ஆவடி தாம்பரம் மாநகராட்சியில 400 ரூபாய்க்கு மேலதான் சம்பளம். இது போன்ற மிகப்பெரிய உழைப்பு சுரண்டல் நடக்கிற நேரத்தில் நீங்க தனியாருக்கு அனுப்புவதற்கு நீங்க டெண்டர் கால்ஃபார் பண்றீங்கன்னா, நிறுவனம் அமைப்பதற்கு, அறிக்கை வெளியிடறதுக்கு இதை விட சமூக நீதிக்கு எதிரான விஷயம் பார்க்க முடியாது. இன்னைக்கு இங்க பொறுத்த வரைக்கும் சென்னை மாநகராட்சியில மே ஜூன் மாசத்துல வெயில் தாக்கத்தினால தூய்மை பணியாளர் இறந்து போயிருக்காங்க. மாலான்ற தொழிலாளி, ஞானகுமார்ன்ற தொழிலாளி வேலை செஞ்சுட்டு வெயில செத்து போயிருக்காங்க. இப்போ வெயில் அடிக்குது. நாங்க 20ஆம் தேதி போய் கடிதம் கொடுத்தோம். 20ஆம் தேதி கடிதம் கொடுத்து வெயில் அதிகமா இருக்கு, 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவங்களை விடுங்கன்னு சொன்னோம். அவங்க வேலையை முடிச்சு விடுங்கன்னு சொன்னோம். 20ஆம் தேதி மனு கொடுத்தோம். இன்னைக்கு 20ஆம் தேதி ஆயிடுச்சு. ஒரு ஆக்சன் அவங்க கிட்ட இருந்து கிடையாது. அந்த 3 பேர் இறந்து போனவங்க 3 பேர், பார்த்திபன் உட்பட, ஞானகுமார், மாலா, பார்த்திபன் 3 பேர் இறந்து போயிருக்காங்க. அவர்கள் இழப்பீட்டு தொகை என்பதை இந்த அரசு வழங்கணும். 12 மணிக்கே அவங்களுக்கு வெயில் முன்னாடி அனுப்பிச்சிடணும். இங்க சென்னை மாநகராட்சி முழுக்க கழிப்பறை, ஓய்வறை, குடிநீர் வசதி, மாஸ்க், கிளவுஸ், தொடப்பம், இஎஸ்ஐ பிஎஃப் எதுவுமே கிடையாது. வார விடுமுறை கிடையாது, தேசிய விடுமுறை கிடையாது, பண்டிகை விடுமுறை கிடையாது. 365 நாள் மிருகங்கள் போல வேலை செய்யறாங்க தூய்மை பணியாளர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.